வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை பானமாக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. தினமும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இல்லைனா நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது, டெப்ரெஷனாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் டம்ளர், அதாவது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய உடல்ல அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காய் ஜூஸ் நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு வாழலாம். நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. மனிதர்களுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்கள் தினமும் காலை வேளையில் எடுத்துக்கொண்டீங்க, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறீங்க, ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குங்க. பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கிவிடும், மேலும் ஏற்படாமலும் பார்த்துக்கொள்ளும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸும் தான் உங்களுக்கு தூண்டி கொடுக்கும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவற்றெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இளநரை பித்தநரைகளை சரி செய்வதற்குமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் நீங்க குறைய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டயட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடல் எடையை நம்ம வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் ஆரோக்கியமும் கூட. ஒருவேளை உங்களுடைய உடல் எடை இந்த அளவுகளுக்கெல்லாம் இல்லாம அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எல்லாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ்ல நார் சத்து அதிகம் இருக்கு. தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்வோம். அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையுமே குறைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெல்லிக்காய் ஜூஸ் போன்ற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி இதை நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அந்த அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கிறதால தேவையில்லாத தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கட்டுப்படுத்தப்படும் நமக்கு. ஸோ இதனால கட்டுக்கோப்பான உடலமைப்பு நமக்கு கிடைக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் தான். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும் அப்படின்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஃபாரின்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மருத்துவ ஆய்வுகள்ல நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள்ல ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைக்கப்பட்டு இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களுடைய செயல்பாடு வெகுவாக குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்கு. அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்படக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதன் இறுதியாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு. ஆனால் நாம் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபியூச்சரில் நமக்கு கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே போகும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் கண்களில் இருக்கக்கூடிய கருவிழிகளில் அந்த திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படும். ஸோ இதன் மூலமாக கண்களுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். பார்வை மங்கி போயிருந்தது
இருந்ததுன்னா அந்த பார்வை வந்து கூர்மையாக மாற்றப்படும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனுமே நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். நமது ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நரம்பியல் சார்ந்த மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது உங்களுக்கு குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையுமே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் தடுத்துக் கொள்ளலாம். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பிக்க வைத்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும்னா நெல்லிக்காயையும் நெல்லிக்காய் ஜூஸையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கு. விட்டமின் சி சத்து வந்து பாத்தீங்கன்னா தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்தும். காச நோயால பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து குறைந்து அவங்க சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரல தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்யறதால நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சிறப்பாக செயல்படும். சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்கள்ல அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளங்கள்ல சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு அல்லது ஒரு நோயாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆர்த்திரோக்ளேரோசிஸ். ஸோ இதை சரி பண்றதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய வேதிப்பொருள், நார் சத்து எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நமது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து நீக்கியும் மேலும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதனால ரத்த நாளங்கள் எப்போதுமே கிளீனாக இருக்கும். அதன் வழியாக ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாம இதயத்தை நீங்க பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கலாம். அதுக்காக தான் நீங்க நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளணும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நீங்க நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக, ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி, அந்த 50 ml நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கி போயிடும். சருமத்தினுடைய பளபளப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையுமே கொடுக்கறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக செயல்படும். ஸோ நீங்கள் எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் இல்லாமல் உங்களுடைய சருமங்களையுமே நீங்கள் பளபளப்பாக வைத்துக் கொள்ள முடியினாலுமே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. உடலை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.